வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பொதுஜன பெரமுன ஆதரவு அளிக்காது, அத்துடன் எமது மொட்டு சின்னத்தில் வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம். இவ்வாறு அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். தரமற்ற மருந்து இறக்குமதிக்காக விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்பொக்வெலவை நாளை புதன்கிழமை கண்டி மேல் நீதிமன்றத்தில் முற்படுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. 1999 ஆண்டு இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போது நாவலப்பிட்டிய கருவா தோட்டம் பகுதியில் குண்டு தாக்குதல் நடத்தி ஒருவரை கொலை செய்தவை மற்றும் 5 பேரை படுகாயமடைய செய்த சம்பவம் தொடர்பிலேயே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்பொக்வெல உள்ளிட்ட 4 பிரதிவாதிகளுக்கு எதிரான இந்த வழக்கு நாளை புதன்கிழமை கண்டி மேல் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதற்காகவே கெஹலிய ரம்பொக்வெலவை நீதிமன்றத்தில் முற்படுத்துமாறு வெலிக்கடை சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு கண்டி மேல் நீதிமன்ற நீதிபதி தர்ஷிகா விமலஸ்ரீ உத்தரவிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள 64 இந்திய மீனவர்கள் தொடர்பான வழக்கு இன்று செவ்வாய்க்கிழமை ஊர்காவல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றது. இவர்கள் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றத்தில் கைதாகியிருந்தனர். கடந்த ஜூலை 1ஆம் திகதி 4 படகுகளுடன் கைதான 25 மீனவர்கள், ஜூலை 11ஆம் திகதி 3 படகுகளுடன் கைதான 13 மீனவர்கள், ஜூன் 16ஆம் திகதி ஒரு படகுடன் கைதான 4 மீனவர்கள், கடந்த ஜூலை 22ஆம் திகதி கைதான 22 மீனவர்கள் தொடர்பான வழக்குகளே இன்று விசாரணைக்கு வருகின்றன. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தற்போது 74 இந்திய மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வட்டுக்கோட்டை போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பொன்னாலை மேற்கு சுழிபுரம் பகுதியில் வசித்து வந்த இளம் குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று மதியம் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொள்ள முயன்ற நிலையில் கயிறு அறுந்து கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் கெலும் சஞ்சீவ ரூபசிங்கு என்ற 28 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த நபர் அனுராதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் கடந்த ஆண்டு பொன்னாலை சுழிபுரம் மேற்கில் திருமணம் செய்து அங்கு வசித்து வந்துள்ளார். இவருக்கு போதை வஸ்து பழக்கம் உள்ளது. ஏற்கனவே ஒரு தடவை இவரை போதை வஸ்து பாவனை செய்ய வேண்டாம் என தடுத்த வேளை குழாய் மின்குமிழை உட்கொண்டுள்ளார். அதனை அடுத்து போதைப் பொருள் பாவிக்க வேண்டாம் என அறிவுறுத்தி தடுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் யாழ் போதனா மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நவாலி வடக்கு J134 கிராம சேவகர் பிரிவில் கிராம சேவகரின் உதவியாளராக பெண்ணொருவர் செயற்பட்டு உதவி திட்டங்களில் பாகுபாடு காட்டுவதாக தெரிவித்து பெண்ணொருவர் குறித்த கிராம சேவகர் அலுவலகத்திற்கு முன்னால் நேற்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்டார். வருகின்ற உதவி திட்டங்களை தனக்கு விரும்பியவர்களுக்கு வழங்குவதாகவும் பொதுக்கூட்டங்களுக்கு சமூக மட்ட பொது அமைப்புகளுக்கு அறிவித்தல் வழங்குவது இல்லை எனவும் பொதுவான இடங்களில் கூட்டத்திற்கான அழைப்பு அறிவித்தல் ஒட்டப்படுவது இல்லை எனவும் தனக்கு விரும்பியவர்களுக்கு தொலைபேசி மூலம் அறிய தருவதாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பான முறைப்பாட்டை தான் ஏற்கனவே அரசாங்க அதிபர் மட்டத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் இதற்கு முன்னர் இருந்த கிராம சேவகர் ஒருவர் இடமாற்றம் செய்யப்பட்டார் என்றும் புதிதாக வந்த கிராம சேவகரும் ஒருவருடன் கழிந்த நிலையில் அந்த பெண்ணின் கருத்துப்படியே செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். அத்துடன் அரசாங்கத்தால் வழங்கப்படும் வாழ்வாதாரங்களிலும் பாகுபாடு காட்டப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு செய்ய வேண்டாம் என தான் பலமுறை கூறி முரண்பட்ட நிலையில் தான் பயங்கரவாதத்தை மீளுருவாக்க செய்ய உள்ளதாக பயங்கரவாத தடுப்பு பிரிவிற்கு மொட்டை கடிதம் மூலம் முறைப்பாடு செய்து பழிவாங்கும் முகமாக தன்னை பயங்கரவாத தடுப்பு பிரிவு விசாரணைக்கு அழைத்ததாகவும் கூறுகின்றார். நேற்றைய தினம் போராட்டத்தில் தான் ஈடுபட்ட வேளை அவ்விடத்திற்கு வந்த கிராம சேவகர் தன்னை எதுவும் கேட்கவில்லை என்றும் இன்றும் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் கூறினார். போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்த பெண் தான் அனுப்பிய கடிதங்கள் தனக்கு கிடைத்த கடிதங்களை ஆடையில் தொங்கவிட்ட நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களை எளிதில் ஏமாற்றிவிடலாம் என்ற கொக்கரிப்புகள் எடுபடாது என்று ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்தார். நேற்று அவர் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இதனை தெரிவித்தார். மேலும், நான் ஒரு விடயத்தை தெளிவாக கூற விரும்புகின்றேன். தமிழ் தரப்பில் இருந்து பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பில் கடந்த 6 மாதமாக பேசப்பட்ட பிறகு வடக்கு கிழக்கை நோக்கி வந்தவர்கள் அவர்கள் யாராகவும் இருக்கலாம். இங்கு வந்து கொடுக்கின்ற வாக்குறுதிகளை நாங்கள் பார்க்கின்றோம். கடந்த வருடங்களில் இவ்வாறு அவர்கள் வடக்கை நோக்கி வரவில்லை. இந்த வருடம் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தப் போகின்றோம் என்று கூறிய பிறகே வடக்கை நோக்கி வருகிறார்கள். தேர்தலுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே யாழ்ப்பாணத்தில் எங்கு பார்த்தாலும் அனாமதேய சுவரொட்டிகள் முளைக்க தொடங்கிவிட்டன. யார் எதை செய்தாலும் நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக கூறுகின்றோம். வடக்கு கிழக்கு மக்கள் இவர்கள் பற்றி மிக தெளிவான சிந்தனைகளை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். தமிழர் தரப்பில் பெரும்பான்மையான தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதேபோல சிவில் சமூகத்தைச் சேர்ந்த பல பேர் இதனை ஏற்றுக்கொண்டு இதனை செயற்படுத்த வேண்டும் என்று இருக்கிறார்கள். எனவே தமிழ் மக்கள் எளிதில் ஏமாற்றி விடலாம் என்ற கொக்கரிப்புகள் நிச்சயம் எடுபட மாட்டாது. என்னை பொறுத்தவரையில் பொது வேட்பாளர் என்ற மாற்றம் தேவையாக உள்ளது. இதனை உருவாக்குவதன் மூலமாகத்தான் தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுக்க முடியும். ஆகவே ஒரு சிலர் மட்டுமே எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பில் மக்கள் ஒன்றாக அணிதிரளும் போது இவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். தமிழ் தரப்பு இந்த விடயம் தொடர்பாக முடிவெடுத்தது தென்னிலங்கைக்கு ஓர் அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. எனவே இவர்கள் வடக்கை நோக்கி வருவதற்கு நாங்கள் எடுத்த முடிவே காரணம். எனவே தமிழ் தரப்பு முன்னோக்கி செல்கிறது என்பதே இதன் கருத்தாகும். கோப்பாய் சந்தையில் ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கோப்பாய் போலீஸ் பிரிவில் நேற்று அதிகாலை இந்த கைது இடம்பெற்றது. அந்த பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நடமாடிய ஒருவரை போலீசார் சோதனையிட்டனர். இதன்போது சந்தேக நபரிடம் இருந்து 11.5 கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். கைதானவர் ஏழாலையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகின்றது. மேலதிக விசாரணைகளை கோப்பாய் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி கிழக்கு நீர்ப்பாசன பிரிவின் கீழுள்ள கனகாம்பிகை குளத்தின் பகுதியை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பதை தடுக்குமாறு கோரி பிரதேச மக்கள் நேற்றைய தினம் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள பகுதிக்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முருகேசு சந்திரகுமார், கனகாம்பிகை குள கமக்கார அமைப்பினர், கனகாம்பிகை குள கிராம மக்கள், இரணைமடு கமக்கார அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெறுகின்ற இடத்தில் வந்த மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், இறைச்சி பிரதேச செயலாளர் த முகுந்தன் ஆகியோர் காணி தன்னுடையது என கூறும் ஆக்கிரமிப்பவரிடம் இருந்து ஆவணங்களை கோருகின்றனர். எனினும் உரிய ஆவணங்கள் இன்மையால் உடனடியாக பரவப்பட்டுள்ள கிரவல்களை அகற்றுமாறு போலீசாருக்கு மாவட்ட அரசாங்க அதிபர் உத்தரவிட்டிருந்தார். பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷவிற்கு எதிராக அமைச்சர் பந்துல குணவர்த்தன போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார். கொழும்பு கோமாகம தொகுதி அமைப்பாளரான தமக்கு எந்த முன்னறிவித்தலும் வழங்காது நாமல் ராஜபக்ஷ கட்சி கூட்டத்தை கூட்டி கட்சியின் ஒழுக்கத்தை மீறியுள்ளார் என்று குற்றம் சாட்டியே அமைச்சர் இந்த முறைப்பாட்டை செய்துள்ளார். எனினும் இந்த முறைப்பாடு தொடர்பில் நடவடிக்கை எடுக்க தமக்கு அதிகாரம் இல்லை என்று கோமாகம போலீசார் தெரிவித்தனர் என்று கூறப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ தெரிவிக்கையில், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஜானக வெளிவத்துவின் அழைப்பின் பெயரிலேயே அவரின் வீட்டிற்கு வந்தேன். அங்கு தேநீர் விருந்து ஒன்றில் பங்கேற்கிறேன். இதன்போது கட்சியின் உறுப்பினர்கள் பலர் என்னை சந்திக்க வந்திருந்தார்கள். அவர்களுடன் நான் வளமையான விடயங்களையே கலந்துரையாடினேன் என்றார். எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் அமைச்சர் பந்துல குணவர்த்தன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டவர்கள் ரணில் ஆதரவு நிலைப்பாட்டை எதிர்த்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டலின் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.